கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மாலைவெளியில் கூட ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதில் ஆண்டவர்களை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம். 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமென். இந்த வசனத்துல 26வது வசனத்துல பார்க்கிறோம், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆமென். நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில நம்முடைய தேவைகளுக்காக சில காரியங்களுக்காக எங்கெங்கேயோ ஓடுறோம், எதற்காகவோ ஓடுறோம். ஆனால் நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்துல ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அவர் தமஸ்கு வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு காலத்தில் செயல்பட்ட ஒரு மனிதன். ஆமீன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனிதன். ஒரு சமயம் வந்த பொழுது கர்த்தர் அவரை தமஸ்கு பட்டணத்தின் வீதியிலே சந்தித்தார். அல்லேலூயா, ஆமென். பிரகாசமான ஒரு பேரொளியின் மத்தியிலே வானத்திலிருந்து பிரகாசித்த உண்டான அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே இயேசு அவரை சந்தித்தார். சந்தித்த பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த வெளிச்சம் மிகுதியான வெளிச்சம் இப்படி கண்களை பட்ட பொழுது என்ன ஆச்சுன்னா, இப்படி கண்கள் குருடாய் போயிற்று. அவர் கண்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. 3 நாட்கள் வரைக்கும் அவர் உலகத்தை பார்க்க முடியாதவராக அவர் மாற்றப்பட்டார். பார்க்கும் பொழுது அவர் அந்த இயேசுவை தரிசித்தது நிமித்தமாக அந்த பிரகாசமான வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்க. கண்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்கள் குருடா போகணும்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்த்துருப்பாருன்னு பாருங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவருடைய கண்கள் பார்க்க முடியாததாய் போயிற்று. ஆமென், ஆமென். அந்த இடத்துல அவர் இயேசுவை சந்தித்தார். எப்படி இயேசுவை சந்தித்தார்? இயேசு அந்த இடத்துல என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் பேசினதை பார்க்கிறோம். ஆமென். கிறிஸ்தவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர்களை குறித்து ஆமென் ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களை துன்பப்படுத்தல, நீ என்ன துன்பப்படுத்துற அப்படிங்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது ஆமென், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, ஆராதிக்கிறவர்களுக்கு எதிராக கடந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போதகருக்கு மாட்டு சாணத்தை எடுத்து அவருடைய வாயில திணித்து அவரை துன்பப்படுத்தின அந்த காரியத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமென். கடைசி நாட்கள்ல ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு இறங்கி கிரியை செய்வான். எப்படின்னா, தனக்கு கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இருக்கிறது என்று அவன் அறிந்து அவன் என்ன செய்வான்? சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழுப்பி கிரியை செய்வான்னு சொல்லி பார்க்கிறோம். நான் இதுல முக்கியமா சொல்ல வர காரியம், எதற்காகவோ ஓடிக்கொண்டிருந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாயினும் அவன் நினைத்து கொண்டிருந்தான், நான் தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாக நினைத்து கொண்டிருந்த பவுல் சவுல் மாற்றப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் முதல்ல சவுல், அதுக்கப்புறம் பேர் மாற்றப்பட்டுச்சு. பேர் மாற்றப்பட்ட பிறகு பவுல் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அவர் சவுலா இருந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்களை அவர் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அப்படி ஓடிக்கொண்டிருந்த பவுல் தான் சொல்றாரு, நான் இப்பொழுது நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆமென், ஆமென். நாம் ஒரு சுதந்திரிக்கும் வருஷத்துல இப்பொழுது வந்திருக்கிறோம். சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வருஷத்துல இந்த 2026வது வருஷத்துல வந்திருக்கிறோம். ஆமென்.
கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நாம் போய் சுதந்திரித்துக் கொள்கிற அந்த ஓட்டத்துல தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த ஓட்டத்தை நம்ம நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடி முடித்து விடக்கூடாது. இந்த 2026வது வருஷத்துல எப்படியோ ஓட்டத்தை துவக்கணும், ஜனவரி மாசத்துல எப்படியோ அந்த ஓட்டத்தை துவக்கணும், எப்படியோ முடித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வருஷத்தை என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்திற்கும், நாம் ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் அர்த்தம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஒரு 4 விதமான ஓட்டங்களை குறித்து சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அதில் சில ஓட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு 4 விதமான ஓட்டங்களை கர்த்தர் நமக்கு பேசுகிற அந்த விதத்திலே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த விதத்திலே பேச நான் விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். முதல் ஓட்டம் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், பரமனை நோக்கி ஓட வேண்டும். பரமன் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 4 வித ஓட்டங்கள முதல் ஓட்டம் பரமனை நோக்கி ஓட வேண்டும். 2வது ஓட்டம் பாதரட்சியோடு ஓட வேண்டும். 3வது ஓட்டம் பரிசுத்தத்தோடு, பரவசத்தில் அல்ல பரிசுத்தத்தோடு ஓட வேண்டும். 4வது ஓட்டம் பலத்தோடு ஓட வேண்டும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் ஓட்டம் பரமனை நோக்கி ஓட வேண்டும். 2வது ஓட்டம் பாதரட்சையோடு ஓட வேண்டும். 3வது ஓட்டம் பரிசுத்தத்தோடு, பரவசத்தில் அல்ல பரிசுத்தத்தோடு ஓட வேண்டும். ஆமென். 4வது ஓட்டம் எப்படி ஓடணும், பலத்தோடு ஓட வேண்டும். ஆமென். ஆமென். நீங்க நோட் பண்றதுன்னா நோட் பேனா வச்சுருங்க, எழுதிக்கங்க. இந்த 4 விதமான ஓட்டங்களை இந்த வருஷத்துல ஆமென் நாம் இப்படி ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியோடு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறோம். வெற்றியோடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆமென் ஒரு வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் இப்படியாக ஓடுவதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரமனை நோக்கி ஓட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அதுல சில ஓட்டங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம அறிந்த ஒரு காரியம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, எப்படி ஓட வேண்டும், பாரமான யாவற்றையும், பாரத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இந்த எபிரேயர் 12:1 சொல்லப்படும். பாரத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும், பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். 2வது காரியம். 3வது விசுவாசத்தை துவக்குகிறவரை நோக்கி ஓட வேண்டும். 4வது காரியம் நமக்கு நியமித்திருக்கிறதுல ஓட வேண்டும். 5வது காரியம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஓட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் யாரை நோக்கி இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சிஸ்டர் சபைக்கு வருதுல, ஏன் பிரதர் சபைக்கு வருதுன்னா, எனக்கு அந்த பாஸ்ட் பிடிக்கல, எனக்கு அந்த சிஸ்டர் பிடிக்கல. உங்களை அழைத்தது யாரா? பாஸ்டர் அழைச்சாரா, இல்ல அந்த சிஸ்டர் அழைச்சாங்களா? யார் உங்களை அழைத்தது? யாரை நோக்கி நீங்கள், யாரை நோக்கி பார்த்து ரசிக்கப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசத்தின் அஸ்திவாரம் யாரை சார்ந்திருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் அஸ்திவாரம் போட்ட, ஆமென். இப்போ பாருங்க, நல்ல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு எங்க இருந்துச்சு? கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. அது காற்றினாலும் புயலினாலும் மழையினாலும் பெருவெள்ளத்தினாலும் அசைக்கப்பட முடியவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஓட்டமும் கூட மனிதர்களை பார்த்தல்ல, இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். அது பார்த்தீங்கன்னா, இயேசுவை நோக்கியே போய் கொண்டு இருக்கும் பொழுது, கடல்ல நடந்துவான்ற, கடல்ல நடந்துவான்னு சொல்லும் பொழுது
இயேசுவை பார்த்து கொண்டே அவர் போய் கொண்டு இருக்கும் பொழுது நன்றாய் நடந்து போனார். சுற்றிலும் இருக்கிற கொந்தளிப்பையும் கடலையும் தண்ணீரையும் பார்த்த பொழுது கடல்லையா நடக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்த உடனே இயேசுவை பார்க்க மறந்து போய் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்த பொழுது என்ன செய்தார்? தண்ணிக்குள்ளே விழுந்து போனதை பார்க்கிறோம். விழுந்து அப்புறம் ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மனிதர்களை பார்த்தல்ல, நம்ம கொடுக்கறதும் சரி, செபிக்கிறதும் சரி, சபைக்கு போறதும் சரி, ஊழியக்காரரை பார்த்து போகக்கூடாது, விசுவாசிகளை பார்த்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை அழைத்தவர் யார்? கர்த்தரை பார்த்து நீங்க போகணும். ஆமென். நான் இவர்களால தான் இப்படி ஆயிட்டேன், நான் இவரால தான் நான் விழுந்து போயிட்டேன், இவரால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போச்சு. யாரும் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நம்மை அழைத்தவர் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. சில வேளை மனிதர்கள் மூலமா கூட பிசாசு கிரியை செய்வான். ஆமென். நன்றா ஓடிக்கொண்டிருப்போம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போய் கொண்டிருப்போம், ஊழியம் செய்து கொண்டிருப்போம். திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு தண்ணிக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? திடீர்னு போட்ட மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு காரியம் நம்மை பாதிக்கும். ஆமென். அந்த நேரத்துல நம்முடைய அஸ்திபாரம் உறுதியா இருந்துச்சுன்னா ஒன்றும் நம்ம அசைக்க முடியாது. ஆமென். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எலியாவுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை படகை அசைக்கும்படியாய், அவனுடைய ஓட்டத்தை அசைக்கும்படியா ஒருத்தி எழுப்பினான். அவன் பேர் என்னது? ஏசபேல். ஆமென். நாளைக்கு இந்நேரம் உன்னை கொல்லலைன்னா இனி என்னன்னு பார்த்துக்க. என் தேவர்கள் அதுக்கு அதிகமாக செய்ய கடவர்கள். உனக்கு நாளைக்கு நேரம் இந்த காரியத்தை செய்யலை, உன் தலையை உன்னை விட்டு எடுக்கலைன்னா என் தேவர்கள் எனக்கு அதுக்கு அதிகமாக செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஏசபேல் சொன்னதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எலியா, வானத்திலிருந்து அக்கினி இறக்குன எலியா ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டார். போய் பயந்து போய் என்ன செய்தார்? ஒளிந்து கொண்டார். ஒரு பெண்ணுக்கு பயந்து போய் என்ன செய்தார்? ஒளிந்து கொண்டார். மறுபடியும் ஆண்டவர் அவனை பலப்படுத்த வேண்டியதாக இருந்தது. நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் ஆண்டவர், நம்மை முன்குறித்தவர் ஆண்டவர். நம்முடைய ஓட்டம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். சொல்லுங்க, யாரை நோக்கி இருக்கணும்? இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல முதல்ல பார்த்தோம் பரமனை நோக்கி ஓட வேண்டும். இரண்டாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாயும். அடுத்து நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? பாதரட்சையோடு ஓட வேண்டும். முதல் காரியம் பரமனை நோக்கி ஓடணும். இரண்டாவது காரியம் பாதரட்சையோடு ஓட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க மேக்சிமம் ஷூ போடாமல், செப்பல் போடாமல், ஷூ போடாமல் என்ன செய்யறதில்ல, ஓடுறது இல்லை. அவர்கள் அடைய வேண்டிய தூரம், அடைய வேண்டிய இலக்கு, அந்த தூரம் அதிகம். ஆமென். ஆகவே அவர்கள் எப்படி ஓடணும்? ஷூ போட்டுட்டு தான் ஓடணும், பாதரட்சை இல்லாமல் ஓட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம கூட ஒரு நீண்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம், நீண்ட பிரயாணம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல ஒரு பெரிய ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி ஓடணும்? பாதரட்சையோடு ஓட வேண்டும். இந்த பாதரட்சை என்பது எதை குறிக்குது? ஆயத்தம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்து கொண்டவர்களாய் ஓடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்து கொண்டவர்களாய் ஓட வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு நம்முடைய உள்ள வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமீன். அதிகமாய் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லணும்னா நாம குறைந்தது ஒரு முறையாவது வேதத்தை நன்கு வாசித்திருக்க வேண்டும். தினந்தோறும் கடகடன்னு வாசிக்கிறது இல்லை, வாசிக்க வேதத்தை நேசிக்கணும், வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க அதுக்கு
சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு சிஸ்டர் உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினார், இன்னைக்கு எந்த வார்த்தை கொண்டு பேசினார், இன்னைக்கு வேதத்துல உங்களை குறித்து என்ன எழுதியிருந்தது, என்ன சொன்னார் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா, ஆமீன். போன வாரத்துல கூட கேட்டேன், நேற்றைக்கு கேட்டேன், புதன்கிழமை கேட்டது கூட கரெக்டா சொன்னீங்க. ஆமீன். ஒரு சிலர் கரெக்டா சொன்னீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசினார் அப்படி சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏனென்றால் உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் அப்படியே பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எப்பொழுதும் வேத வசனத்தினாலே நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதற்கும் இந்த ஆயத்தம் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்படணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களா நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. சுதந்திரிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த சுதந்திரிக்கும் வருஷத்துல நம்முடைய இலக்கு பெரிய அளவில் இருக்கிறது. ஆகவே நாம எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வேத வசனத்தை கொண்டு புத்தி சொல்லவும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் இன்னைக்கு நல்லா வாசிங்களா? ஆமென். கொஞ்ச நாள் சொன்ன மாதிரி நல்ல கருத்தா பொறுமையா வாசிங்களா? ஆமென். ஏசப்பா பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தினந்தோறும் 4 பக்கம் வாசிச்சா ஒரு வருஷத்துல பைபிளை முடிச்சிடலாம். தினந்தோறும் 8 பக்கம் வாசிச்சா 6 மாசத்துல பைபிளை முடிச்சிடலாம். இந்த வருஷத்துல எப்படியாவது பைபிளை முழுவதுமாக நம்ம என்ன செய்யணும்? முடித்து விட வேண்டும். யாருமே சர்ச்சில் வந்து ஒரு டைம் கூட பைபிள் வாசிக்கல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்க 4 டைம் 5 டைம் நீங்க வாசிச்சிருக்கலாம். மறுபடியும் வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட கூட வித்தியாசமான முறையில இதுவரைக்கும் நீங்க ஆமென் கற்றிராத சத்தியங்களை கூட ஆண்டவர் என்ன செய்வார்? கற்றுத் தருவார். அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முழங்காலிலேயே 100 முறை வேதத்தை வாசித்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆமென். முழங்காலிலே 200 முறை வேதத்தை வாசித்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆமென். நம்ம உட்கார்ந்துக்கிட்டே ஒரு டைம் கூட வாசிக்காம இருந்தா எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்வதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். 3வது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25 எடுத்து வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், இந்த ஓட்ட பந்தய சாலைகளை ஓடுகிற யாவரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஆமென். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓட ஆரம்பித்திருக்கிற நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் ஓட வேண்டும். பரிசுத்தத்தோடு ஓட வேண்டும். முதல் காரியம் பரமனை நோக்கி ஓட வேண்டும். 2வது காரியம் பாதரட்சியோடு ஓட வேண்டும். 3வது காரியம் பரிசுத்தத்தோடு ஓட வேண்டும். ஆமென். நமக்கு முன்னோடின தெய்வம், நமக்கு முன்பதாக ஓடின இயேசுவானவர், ஆமென், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். ஆமென். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் ஓடி ஒரு ஓட்டத்தை முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பேச்சிலே பரிசுத்தம் காணப்பட்டது, அவருடைய பார்வையிலே பரிசுத்தம் காணப்பட்டது, அவருடைய நடவடிக்கையிலே பரிசுத்தம் காணப்பட்டது, அவருடைய ஊழியத்திலே பரிசுத்தம் காணப்பட்டது. ஆமென். பிசாசு அவரை குறித்து சொன்னார், அவரை போல ஒருத்தர் இல்லை. பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை குறித்து மற்றவர்கள் நாம் போகிற வருகின்ற இடங்களை சொல்லணும், அவள் ஒரு பரிசு